சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ். இனி இவர்களுக்கும் ரூபாய் 1000 உரிமை தொகை கிடைக்கும். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் இப்போது தங்கள் விண்ணப்பங்களை மீண்டும் சமர்ப்பிக்கும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி உள்ளது. புதிய விண்ணப்பதாரர்கள் சேவை மையங்கள் மூலம் நேரடியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இருப்பினும் முந்தைய நிராகரிப்புக்கு பிறகு மீண்டும் விண்ணப்பிக்கும் பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வருகை தர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து விண்ணப்பங்களும் முழுமையாக பரிசோதிக்கப்படுவதையும் முன் சமர்ப்பிப்புகளில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் சரியான முறையில் தீர்க்கப்படுவதையும் இந்த சேவை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் கூடுதல் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி குடும்ப தலைவி இல்லாதவர்களுக்கும் இனி உதவித்தொகை பெற முடியும். மேலும் ஒரு குடும்பத்தில் தந்தை, மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் தாய் உயிரோடு இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் 21 வயது நிரம்பிய திருமணம் ஆகாத முதல் பெண்ணுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் தனி ரேஷன் கார்டு இருந்தால் உதவித்தொகை வழங்கப்படும். இருப்பினும் ஒரு வீட்டில் 2 அல்லது 3 பெண்கள் இருந்தால் ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பெண் மட்டுமே பயனடைய முடியும். ஒரு வீட்டில் இருந்து கொண்டு 2 ரேஷன் கார்டுகள் வைத்திருந்தாலும் ஒருவருக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும். அரசாங்க ஓய்வூதியம் அல்லது பிற திட்டங்களில் இருந்து நிதி பெறுவோருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது. மேலும் சமீபத்திய பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பெண்கள் தொடர்பான பல்வேறு சிறப்பு திட்டங்களை வெளியிட்டார். இந்த முன்முயற்சிகளில் ஒன்று பணிபுரியும் பெண்களுக்கான புதிய விதிகளை நிறுவும் திட்டம் ஆகும். இது பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் ஆதரவான வாழ்க்கை சூழலை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் உயர்கல்வியை நாடும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான நிதி உதவியையும் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. மேலும் தொழில் முனைவோர், மகளிர் சுய உதவி குழு போன்றவற்றிற்கும் அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த பன்முக அணுகுமுறை பெண்களின் அதிகாரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவை வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.